சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த சபா இசை கச்சேரிகளுடைய கேன்டீனை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னாக்கா சபா கேன்டீன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலானது. அதுலேயும் வந்து ஒவ்வொரு கேட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற கேன்டீன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வாணி மஹால் தியாக பிரம்ம கான சபாவில் யார் கேன்டீன் அமைச்சிருக்கிறா, ஸோ அவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த கேட்டர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வாணி மஹாலில் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். நடக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு மத்தியில் ஞானாம்பிகா கேட்டரிங் சர்வீஸ் எந்த சபால கேண்டீன் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தேடக்கூடிய ரசிகர்களும் இருக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல அவங்க வந்து தீநகர் ஸ்ரீ தியாக பிரம்ம கான சபாவில் தான் அவங்க வந்து வழக்கம் போல கேண்டீன் அமைச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய 16வது ஆண்டை அமைத்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஞானாம்பிகா கேண்டீனோட இந்த வருஷம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஞானாம்பிகா கேட்டரிங்ஸோட என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் கேட்டு பார்ப்போம். வணக்கம் மேடம், உங்களோட கேட்டரிங்கோட ஸ்பெஷல் என்ன? இது இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஜாங்கிரி, மோர்களி, மல்லி தோசை, கருவேப்பிலை தோசை எல்லாம் இன்னைக்கு ஸ்பெஷல். ஓகே, இங்கே அந்த ரோஸ் ஜாங்கிரின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்களேன். மோர்களியும் ரோஸ் ஜாங்கிரியை பற்றி. மோர்களிங்கிற பழமையான உணவு எங்கேயும் பண்ணுறதுலாம் இன்னும் நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் கிடைக்குங்களா? ஆமாம், சரிங்க. அதேமாதிரி இந்த 16 வருஷமாக இந்த கேண்டீன் இங்கே இருக்குது. இந்த வருஷம் இந்த நம்ம இசை பிரியர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு புது டிஷ் கொண்டு வந்தீங்கன்னா? டெய்லி ஒரு புது டிஷ் கொடுத்துட்டே தான் சார் இருக்கும். எவ்ரிடே ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கும். சரிங்க. பழமையான உணவெல்லாம் பண்ணி தரோம். மதியானம் லஞ்ச் இருக்கு. மதியானம் லஞ்ச் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்? நோ, மதியானம் லஞ்சு 4 to 9 வந்து டின்னர். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதுங்க, ப்ரோக்ராம் கிடையாது. நீங்கள் வந்து சஜஸ்டட் அப்படின்னா உங்களோட டிஷ்ஷிலே ரொம்ப சூப்பரான ஹைலைட் இங்கே அதிகமாக போகிறது கீரை வடை, வாழைப்பூ வடை, அல்வா ஐட்டம்ஸ், மோர்களி, இதெல்லாம் நல்லா ஸ்பெஷலாக போகும். ஓகே, தேங்க்யூ மேடம். ஸோ நம்ம சொன்னது மாதிரி இந்த இசை ரசிகர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு கேட்டர்ஸ், அதாவது ஞானாம்பிகா கேட்டர்ஸோட கேண்டீன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க. 16 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஞானாம்பிகா கேட்டர்ஸ்க்கு ரசிகர்கள் கூட கஸ்டமர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டோம். இப்போ வணக்கம் சார், இந்த ஞானாம்பிகா கேட்டர்ஸ் இதை பற்றி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு டிஷ்ஷும் ரொம்ப அருமையாக ரொம்ப பதமாக பண்ணியிருக்காங்க. நல்ல சர்வீஸு. எல்லாத்தையும் விட சிறப்பான அம்சம் என்னென்னா அது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் இந்த எவ்வளோ நாள் இங்கே இருக்குமோ அவ்வளோ நாளாக நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிடுவோம். உங்களுக்கு இந்த ஞானாம்பிகா கேட்டரிங் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்னு சொன்னீங்கன்னா இந்த அல்வா தருவாங்க, காசி அல்வா. அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்லா சூடாக இருக்கும். சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாப்பிட்ட உடனே நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நம்மளுக்கு. அது ஒரு சந்தோஷம் இங்கே இருக்குது. காசி அல்வா உங்களுக்கு ஃபேவரட் டிஷ்? பார்த்தோம்னா ஞானாம்பிகா கேட்டர்ஸில் வந்து நான் சென்னையில் எவ்வளோ நாள் இருக்கணும் அவ்வளோ நாளும் எனக்கு வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான இடம்னா இந்த ஞானாம்பிகா கேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னாக்கா இந்த காசி அல்வாவை தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இந்த ஞானாம்பிகா கேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ நீங்களும் ஒரு தடவை வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஞானாம்பிகா கேட்டர்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது. நம்மளுடைய லாஸ்ட் எபிசோடில் சபா கேன்டீன்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து மியூசிக் அகாடமியோட பட்டபாஸ் கிச்சன்ஸை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தசாரதி சுவாமி சபாவில் மவுண்ட்பேட்டன் மணி அவரோட கேட்டரிங் இருக்குது. ஸோ அந்த மவுண்ட்பேட்டன் மணி அப்படின்றவர் யார், அவரோட ஸ்பெஷல் என்ன, அந்த கேன்டீனில் என்னென்னலாம் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த எபிசோடு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க மவுண்ட்பேட்டன் மணி கேன்டீனை ஒரு விசிட் பண்ணலாம்.
நாம வந்து இப்போ ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபாவுடைய கேட்டஸ், அதாவது மவுண்ட்பேட்டன் மணி வந்து இங்க வந்து கேட்டஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க கேண்டீன். ஸோ அவங்க கிட்ட அவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறத நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் வந்து இந்த கேண்டீன் வந்து 9 வருஷமாக எடுத்து நடத்துகிறோம். இரண்டாவது வந்து இந்த கேண்டீன் வச்சதுலேருந்து பப்ளிக்கு சப்போர்ட் நிறைய இருக்குது. என் பேர் வந்து சீனிவாசன் பேர். நான் மவுண்ட்பேட்டன் மணியரோட 2வது பிள்ளை. ஓகேங்க. இந்த மவுண்ட்பேட்டன் மணி அப்படின்னாலே அவரோட சமையல் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மவுண்ட்பேட்டன் மணி அந்த பேரோட காரணத்தை சொல்லுங்களேன். அது எப்படின்னா, நம்ம சுதந்திரம் கிடைச்ச முன்னாடி நம்ம லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் பிரகாஷ் ராவ் இருக்கும்போது லார்ட் மவுண்ட்பேட்டன் சென்னை மெட்ராஸ் வந்தார். அப்போ மெட்ராஸ் தான் கவர்னர் மாளிகைக்கு வந்தார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு வயசு கிட்டத்தட்ட 16-17 வயசு தான் இருக்கும். அப்போ ஒரு ரெஃபரன்ஸ் மூலயமா இவருக்கும் முதலாளிக்கு சேர்த்து அந்த ஆர்டர் கிடைச்சிது. ஆர்டர் கிடைக்கும் போது எல்லாமே சவுத் இந்தியன் சாப்பாடு. ஏன்னா அவர் வந்து பிரிட்டிஷ்காரனால இந்தியன் ஃபுட்டுனாலே எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும். அந்த கிரேஸில் வந்து இது வந்து ஒரு சவுத் இந்தியன் சாப்பாடு. பால் பாயசம், பாதாம் அல்வா, உருளைக்கிழங்கு காரக்கறி, பீன்ஸ் பருப்புசிலி, அவியல், இந்த மாதிரி எல்லா சவுத் இந்தியன் சாப்பாடும் திருவல்லிக்கேணியிலேருந்து நான் அப்பா செஞ்சுன்னு அங்கே போனார் கவர்னர் மாளிகைக்கு. அப்போ லார்ட் மவுண்ட்பேட்டனே அவர் சாப்பிட்டுட்டு இது எக்ஸலண்ட் கேட்டரிங் சர்வீஸ்னால அவரை எனக்கு சமையல் பண்ணி போட்டதுனால இனிமேல் ஹி ஹேவ் டு கால் இம் மவுண்ட்பேட்டன் மணின்னு அவரே டைட்டில் பண்ணார். இதை அங்கேருந்து கௌரவித்தார் அப்பாவை. இப்போ இந்த சபாக்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒவ்வொரு சபாக்கள்ல வந்து கச்சேரிகள் போல கேண்டீனும் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஸ்ரீ சுவாமி பார்த்தசாரதி சபாவில் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக வந்து கேட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? நான் வந்து 2010லேருந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 2019 நடந்துட்டு இருக்கு. அதான் 18-19 அகாடமிக் இயர். செவிக்கு உணவு வயிற்றுக்கு உணவுன்னு சொல்கிற மாதிரி இங்கே மெயினாக வந்து சபாலேருந்து சாப்பிட வராங்க. சபாக்கு வெளியிலேருந்து எங்களுக்கு அதாவது ஜெயின் ஃபேமிலியிலேருந்து எல்லா ஃபேமிலி மார்வாடிஸ் எல்லாருமே சாப்பிட வர்றதுனால, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, கால் சென்டர் எல்லோரும் சாப்பிட வர்றதுனால அவங்களும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பொங்கல் வரைக்கும் இருக்க வேண்டியதானே அப்படின்னு ஒவ்வொரு வருடமாகவே எங்களை கேட்டுன்னு தான் இருக்காங்க. எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலுமே கஸ்டமரோட இது வேணும், அது எங்களுக்கு நல்லா இருக்குது. அது ஓகே. இப்போ ஒவ்வொரு கேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்று வந்து ஒரு டிஷ் வந்து செய்வாங்க. மவுண்ட்பேட்டன் மணி ஐயரோட ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? மவுண்ட்பேட்டன் மணியரோட ஸ்பெஷல்னு பார்த்தாலே டில் நவ் வந்து பாதாம் அல்வா தான் எங்களோட ஃபேவரட் ஸ்வீட். வந்து பாதாம் அல்வா தான். இன்னும் கேட்டால் லார்ட் மவுண்ட்பேட்டனே அந்த பாதாம் அல்வா சாப்பிட்ருக்காரு. அப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ட் நான் சொன்னேன் முதல்ல, அதுலேயே பாதாம் அல்வாவும் பால் பாயசம் தான் சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி எங்கள் இதில் வந்து அக்கார விடுசல் ஃபேமஸ், தட் இஸ் ஐயங்கார் ஸ்பெஷல். எல்லா சபாவையும் விட எங்கள் சபாவில் மத்தியான சாப்பாட்டில் என்டையர் அந்த 20 நாளோ 22 நாளோ பூண்டு, வெங்காயம், பட்டை, லவங்கம், மசாலா ஐட்டம் இல்லாமல் மொத்தம் எதுலேயுமே பூண்டு, பட்டை, லவங்கம் இல்லாத சாப்பாடு தான் மத்தியான சாப்பாடு நான் போடுறேன். பண்ணி எல்லாரும் விரும்புகிறாங்க. ஏன்னா இது ஜெயின் ஃபேமிலி விரும்புகிறாங்க, பிராமின்ஸும் விரும்புகிறாங்க, ஆஃபீஸில் வர ஸ்டாஃபும் அவங்களுக்கு வந்து நல்ல டைஜஷன் ஆகிடுது சொல்லி எல்லாம் அதே மாதிரி பாரம்பரிய உணவு தான் நான் பண்ணுறேன். அதுலேயே வந்து புதுசாக நான் ஐட்டத்தை மாற்றி கொடுக்கறதுனால யங்ஸ்டர் விரும்புகிறாங்க, இப்போதைய காலகட்ட மக்களும் விரும்புகிறாங்க. இப்போது சபா அப்படின்னாக்கா எல்லா டேஸும் ஒரே மெனு இருக்குங்களா, இல்லை உங்கள் இதில் வேறு மெனு மாறுங்களா? இல்லை, டெய்லி நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் நான் மறுநாள் லஞ்ச் மெனுவே நான் மாற்றுவேன். அதே மாதிரி மாற்றும் போது காத்தால எல்லாரும் என் கிளைண்ட்ஸுக்கு, கஸ்டமருக்கு, சபா மெம்பர்ஸு, செக்ரட்டரி எல்லாருக்குமே நான் வந்து இன்க்ளூடிங் சபா பிரசிடென்ட் செட்டியார் உட்பட ஐயா உட்பட எல்லாருக்குமே காத்தால எல்லாரும் நைட்டு 1 மணிக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா மெனுவும் எல்லாருக்கும் சென்ட் பண்ணுவேன். அப்போ மறுநாள் சாப்பாடு மெனுன்னா முதல் நாள் நைட்டு தான் நான் ஃபைனல் பண்ணுறது. அப்போ ஈவினிங் டிஃபன்னா அதுக்கு சாப்பாடு டைம் முடிஞ்சோடனே 2:30 மணி 3 மணிக்கு தான் அதை டிசைட் பண்ணி மறுபடியும் செய்ய சொல்கிறது. அது மாதிரி இது முன்னாடி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அந்த நேரத்துக்கு மக்கள் என்ன விரும்புவாங்க, இன்னைக்கு என்ன கச்சேரி இருக்கு, அந்த கச்சேரி பேஸ் பண்ணி இன்னைக்கு என்ன கூட்டம் அங்கேருந்து வரும், அந்த மாதிரி வச்சுதான் நாங்கள் மெனு பண்றதும். நான் இப்போ உங்க கேண்டீன்ல பார்த்து எனக்கு வந்து புதுமையா இருந்தது. அதை நான் ஏற்கனவே நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். அந்த காஞ்சிபுரம் இட்லி, அந்த காஞ்சிபுரம் இட்லியை பற்றி சொல்லுங்களேன். உங்களோட அந்த நீங்கள் செய்முறையும் இல்லை எப்படி இருக்கும் உங்களோட அந்த டேஸ்ட்டை பற்றி? காஞ்சிபுரம் இட்லினா முதல்ல வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் கப்பில் ஊற்றுறாங்க. நானும் ஊற்றினா நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து அதை சரிப்படாது, ரொம்ப இதாக இருக்கும், ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன். காஞ்சிபுரம் மாவை குடவையில் தான் ஊற்றணும். அது வந்து வேகிறதுக்கே 2.5 மணி நேரம் ஆகும்.
அதை வந்து எப்படின்னா மக்களுக்கு ஆர்டர் பண்ணும்போது கசாட்டா ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அது அப்பப்போ சூடாக்கின்னு இருக்க முடியாது. இது வந்து ஆவியில் வேகனால அப்பப்போ சூட்லேயே வச்சிருந்தாலும் சூடாக்கி இருந்தாலும் கல் மாதிரி ஆகிடும். அந்த குடவையிலேருந்து அப்படியே எடுத்தால் ஓவல் ஷேப் சிலிண்டர் ஷேப்பில் வரும். அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி கசாட்டா ஐஸ்கிரீம் மாதிரி கொடுக்கணும். இதுதான் ஒரிஜினல் காஞ்சிபுரம் இட்லி. ஆனால் நானே வந்து அதுக்கு இந்த பாயச கப்பல அதே காஞ்சிபுரம் மாவை ஊற்றி இட்லி பானையில் வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த வாட்டி நம்ம ஒரிஜினாலிட்டி கொடுக்கலான்னு நான் அதே மாதிரி பாரம்பரியமாக பண்ணியிருக்கேன். ஓகே சார். இப்போ செட்டிநாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா சமையலில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு பாரம்பரியம், நல்ல ஒரு ஃபேமஸான இது. அதில் இந்த சைவம் அப்படிங்கிறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் ஸ்பெஷலாக நீங்கள் கொடுக்குறீங்க? செட்டிநாடு ஆட்கள் என்னுடைய ஊழியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அப்பப்போ என்ன ஐட்டம் வேணுமோ திணை அரிசியில் இப்போ மில்லட் ரைஸ் வருது, மில்லட்டில் பணிகாரம் கொடுக்குறேன், குழி பணிகாரம் கொடுக்குறேன். அது மாதிரி எல்லாருமே வெள்ளை அரிசி குழா போட்டு கொடுப்பாங்க. கம்பு தோசை, ராகி தோசை, முரகத்தாங்கீரை தோசை இதெல்லாம் நான் கொடுத்துட்டுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஹெல்த்து எல்லாம் கான்ஷியஸ் இருக்காங்க, டயபெட்டிக் இருக்காங்க. அதனால இதெல்லாம் நான் இப்போ டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுமே நான் செட்டிநாடு இதுவும் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, நன்றி சார். இப்போ வந்து நம்ம வந்து மவுண்ட்பேட்டன் மணி ஐயர் கேண்டீன் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதில் உங்களோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கல்யாண வீடுகளில் இட்லி அந்த மாதிரி இருந்த ஒரு பாரம்பரியமான சமையல்களில் தோசை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினதும் இவரோட சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் வந்து வெண்டைக்காய் பக்கோடா இதெல்லாம் வந்து முதல் முறையாக வந்து சமையலில் வந்து அறிமுகப்படுத்தி ஒரு புதிய டிஷ்ஷை கண்டுபிடிச்சதும் நம்ம மவுண்ட்பேட்டன் மணி ஐயர் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து அவருடைய சிறப்புகள் வந்து நிறையா இருக்குது. அவரோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து ரசித்து ருசித்து சாப்பிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நீங்கள் உங்களால் வந்து இந்த சபாவில் சாப்பிட முடியல அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயரும் இந்த சபாவில் வந்து மவுண்ட்பேட்டன் மணி ஐயரோட கேண்டீனில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். தமிழகத்தினுடைய இந்த பெரிய கேட்டர்ஸ்களில் ஒருவரான மவுண்ட்பேட்டன் மணியோட கேண்டீனை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக அடுத்த எபிசோடில் ஞானாம்பிகா கேட்டர்ஸ், ஸோ அவங்க வந்து எந்த சபாவில் கேண்டீன் அமைச்சிருக்காங்க, அவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.